வணக்கம் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடினவும் படிப்பிறவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் முக்கியமாக கீழே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாட்டு வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராசையா அப்படின்ற மூவியில் 1995 ரிலீஸ் ஆன மூவி. அந்த மூவியில் ரிலீஸ் ஆன ஒரு அழகான பாட்டு, எக்ஸ்ட்ராடினரி. ஒரு சில முத்துக்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ராஜா சாரோட மியூசிக்கில் இருக்க ஒரு சில முத்துக்கள் இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு முத்து. பட் நிறைய பேருக்கு இது தெரியப்படலை. நிறைய பேருக்கு இது வந்து இந்த பாட்டு தெரியாது அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் ரொம்ப அழகாக ஒரு கம்போசிங் இந்த பாட்டு வந்து பண்ணியிருக்கார் ராஜா. காதல் வானிலே. ஸோ என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாங். இன்றைக்கி அந்த பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டோட டீட்டெயில்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த பாட்டு வந்து 2 கட்ட ஸ்டுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. பாட்டோட மெட்ரோனம், அதாவது டெம்போ பார்த்திங்கன்னா 116, அதாவது 116 பிபிஎம்லேருந்து 120 பிபிஎம்குள்ளே இருக்குது. ஸோ இந்த பாட்டு ராகம் வந்து சுத்ததன்யாசி, பட் இட் இஸ் நாட் பியோர் சுத்ததன்யாசி. அந்த சாயல் அங்கங்கே இருக்குது, பட் இட் இஸ் நாட் அ பியோர் சுத்ததன்யாசி. அண்ட் வந்து ஸோ சுத்ததன்யாசி. அண்ட் இந்த பாட்டோட ஃபீல் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வேவ் வந்து க்ரியேட் பண்ணுறது அந்த பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு அஃப்கோர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பல்லவி. ஸோ இப்போ பாட்டுக்குள்ளே போயிடலாம். பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேல் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரு ஹம்மிங் இருக்கும். அந்த ஹம்மிங் முடிஞ்சு ஒரு ப்ரீலோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பார் வந்து ரெஸ்ட் இருக்குது. 2 பார் இந்த சென்ஸ் 1 2 3 4 1 2 3 4. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் காதல் வானிலே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 பார் ரெஸ்ட் இருக்குது. 2 பார் கழித்து மேலோட பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்கணுன்னா, ஒரு வார்த்தை வந்து ஷட்டிலாகவும் அடுத்த வார்த்தை கொஞ்சம் பஞ்ச் பண்ணியும் பாடினா இந்த பாட்டோட அழகை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் போயிடலாம். காதல் காதல். ஸோ நிறைய பேர் காதல் அப்படி எடுக்கிறாங்க. ஸோ இல்லை, அப்படி கிடையாது. டைரக்ட் ஹிட் நோட். காதல் வானிலே காதல் வானிலே காதல் வானிலே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ மற்றது எல்லாமே டைரக்ட் ஹிட் நோட் தான். காதல் வானிலே காதல் வானிலே காதல் வானிலே ஓ தனனனா. ஃபர்ஸ்ட் பார்ட் தனனனா. செகண்ட் பார்ட். ஸோ இது பாடும்போது எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும். ஸோ மறுபடியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் காதல் காதல் வானிலே காதல் வானிலே. கொஞ்சம் ஹஸ்கியாக இருக்கும் அந்த அந்த அடுத்த லைன் சேம் தான். பாடும் தேனிலா பாடும் தேனிலா. ரெண்டு லைனும் சேம் எந்த இம்ப்ரவைசேஷனும் இல்லை, ரெண்டும் சேம் தான். அடுத்த லைன் தந்ததே. ஸோ இது பார்த்தீங்கன்னா தானானா 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 இப்படி தான் இருக்கும். ஸோ டக் 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 டக். இதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். அது எப்படி பாடணும்னா தந்ததே தந்ததே சங்கீதம் தானானா தானானா சங்கீதம். அவ்வளோதான். அடுத்த லைன் அதுவும் சேம். தனானா தனானா சந்தோஷம் தானானா. ரெண்டுமே பிளைன் தான். இந்த 3 நோட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 ஸ்டெப். தானானா அப்படி, சரிங்களா? ஸோ அப்போ அந்த 2 லைன் பாடலாம். தந்ததே தந்ததே சங்கீதம் வந்ததே வந்ததே சந்தோஷம் சம் சம் சம்.
ஸோ இந்த சம் 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 சன் வந்ததே வந்ததே சந்தோஷம் சம் 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 தானானா, இது அதோட நோட்டு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பல்லவி ஃபுல்லாக பாடலாம். காதல் வானிலே காதல் வானிலே பாடும் தேனிலா பாடும் தேனிலா தந்ததே தந்ததே சங்கீதம் வந்ததே வந்ததே சந்தோஷம் சம் சம் சம். இவ்வளோதான் வந்து பல்லவி. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சரணம் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சரணம் வந்து மேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு லைன் மேல் ஒரு லைன் ஃபீமேல் அப்படி போகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். ஸோ எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒரு லைன் வந்து ஒரு வார்த்தையை வந்து பஞ்ச் பண்ணியும் அடுத்த வார்த்தையை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணியும் வந்து பாடணும். அதே தான் ஆடியான். இது எல்லாமே இந்த என்டையர் சாங் எதுவுமே கிளைட் நோட்ஸ் கிடையாது, டைரக்ட் ஹிட் நோட். ஆடியான் அப்படி இருக்கு, ஆடியாம் அப்படி கிடையாது. பட் ஃபீமேலுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மேலுக்கு வந்து ஹிட் நோட் தான். ஆடியாம் ஒரு கோடியாம். மறுபடியும் பாடுறேன். ஆடியாம் ஒரு கோடியாம் மணி தீபங்கள். இது வந்து இந்த தீபங்கள் 2 தீபங்கள்ல ஒரு தீபங்கள் பிளைன், அடுத்த தீபங்கள் கைண்ட் ஆஃப் ஒரு சங்கதி இருக்கு, பொடி சங்கதி. எப்படின்னா ஆடியம் ஆடியம் சின்ன விப்ராட்டோ ஆடியம் 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 குட்டியா ஒரு விப்ராட்டோ. ஓகேங்களா? ஆடியம் ஒரு கோடியம் மணி தீபங்கள் 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 தானானா தானானா. அந்த ஒரு சின்ன ஒரு இது மட்டும்தான். ஆடியம் ஒரு கோடியம் மணி தீபங்கள் தீபங்கள். இது அந்த ஓ தீபங்கள் தீபங்கள் எப்படி இருக்கும்னா தனனா தரனா ஓ ஓ ஓ ஓ இப்படி இருக்கும். தனனா நன அப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பாடணும். மணி தீபங்கள் தீபங்கள். அது கொஞ்சம் சவுண்டு கம்மியா ஓஹோ வரும்பொழுது தீபங்கள் தீபங்கள் ஓ ஓ ஓ இப்படி. சரிங்களா? தீபங்கள் தீபங்கள் அப்படி இருக்கு. அடுத்து அவங்க ஃபீமேல் லைன் வரும், அப்புறம் மேல் லைன். திங்கள் சூடிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த நோட் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் பின்னாடி ரொம்ப அழகான ப்ரோக்ரஷன் இந்த இடத்துல நடந்திருக்கு. கார்ட் ப்ரோக்ரஷன். ஸோ அந்த திங்கள் சூடிடும் ஸ்டார்ட் பண்ண நோட்டே அழகா இருக்கும். திங்கள் சூடிடும் திங்கள் சூடிடும் தேவன் கோவிலில் திங்கள் சூடிடும் தேவன் கோவிலில் கோவிலில் இப்படி இருக்கும். திங்கள் சூடிடும் தேவன் கோவிலில் எங்கள் பாடலை பாடுங்கள். மறுபடியும் இந்த லைன் பார்ப்போம். திங்கள் சூடிடும் தேவன் கோவிலில் கோவிலில் தாலலா. அந்த விப்ராட்டோ அந்த குட்டி சங்கதியும் இருக்கணும்.
திங்கள் சூடிடும் தேவன் கோவிலில் எங்கள் பாடலை பாடுங்கள். இந்த லைன், அதுக்கப்புறம் ஃபீமேல் வரும் அண்ட் அடுத்து மேல். இந்த இடத்துல கொஞ்சம் மைனரிக் நோட்ஸ் வந்து மேஜராக வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம அந்த இது வந்து அழகாக வந்து நம்மளுக்கு தெரியும். நாள்தோறும் நாள்தோறும் ஆனந்தம் தேரோடும் நம் வாழ்விலே தேரோடும். இந்த இடத்துல மறுபடியும் கன்வெர்ட் ஆகிடும் நம் வாழ்விலே. இப்படிதான் வந்து இந்த இடம் இருக்கும். ஸோ ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் அது. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாடிட முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சரணம் முடிச்சுட்டு வர துண்டுப்பள்ளியை பார்க்கலாம். துண்டுப்பள்ளியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க காதல் பாணிலே. இந்த இடத்துல நம்ம பாட வேண்டியது வந்து தந்ததே தந்ததே சங்கீதம். சேம் ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தது தான், ஃபர்ஸ்ட் பல்லவியில் பார்த்தது தான். இந்த செகண்ட் லைன் மட்டும் ஒரு சின்ன இம்ப்ரோவைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. வந்ததே வந்ததே சந்தோஷம் சம் சம் சம். ஸோ சந்தோஷம்ல ஒரு சின்ன சங்கதி, சந்தோஷம் சம் 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 சந்தோஷம் தாரானா தானானா 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 தானானா. இதான் வந்து அந்த சங்கதி. ஸோ இப்போ ஸ்பீடாக பாடலாம். தந்ததே 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 சங்கீதம் வந்ததே வந்ததே சந்தோஷம் சம் சம் சம். அவ்வளோதான் வந்து இந்த பல்லவி. அடுத்து பாடும். இங்கே தான் ஒரு நம்ம எஸ்பிபியோட ஒரு டச் இல்லைனா நல்லா இருக்காது இல்லையா? எஸ்பிபியோட பாட்டு அந்த டச் இங்கே தான் கொடுத்துருப்பாரு. பாடும் தேனிலா பாடும். இது வரைக்கும் சங்கதி இல்லாமல் பிளைனாக இருக்க இடம். இந்த இடத்துல பாடும்போது சங்கதி இருக்கும். பாடும் தானா பாடும் தேனிலா அப்படி இருக்கும். பாடும் தேனிலா பாடும் தேனிலா. இங்கே தான் எஸ்பிபி டச் இருக்கு. பாடும் தேனிலா பாடும் தேனிலா. அப்படி வந்து பாடியிருப்பாரு சிங்கிள் பிரீத்ல. எப்படி இருக்கும்னா பாடும் தேனிலா பாடும் தேனிலா. இந்த இடத்துல இது வரைக்கும் பாடின ஹோவும் இங்க பாடின ஹோவும் டிஃபர் ஆகும். எப்படின்னா பாடும் தேனி, இது வந்து அங்க பாடும் தென்னிலாக்கும் இந்த பாடும் தென்னிலாக்கும் இருக்கிற வேரியேஷன்ஸ். பாடும் தேனிலா பாடும் தே பாடும் பாடும் தானா தானா தானா. இதுதான் ஸ்லோவர் வெர்ஷன். தானா இதுதான் அங்கே பாடணும். பாடும் தேனிலா பாடும் தேனிலா. ஸோ எப்படின்னா மறுபடியும் பாடுறேன். பாடும் தேனிலா பாடும் 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 தானா பாடும். ஸோ இதான் அங்கே பாடியிருக்காங்க. பாடும் தேனிலா பாடும் தேனிலா. ஓ ஓ தானா na 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 na. ஓ தானா na 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 na. பாடும் தேனிலா பாடும் தேனிலா. ஓ தானா na 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 தானா na 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 na. ஓ இதுதான் அந்த இடத்துல இருக்கு. இது வந்து இதோட ஃபர்ஸ்ட் சரணம் அண்ட் துண்டு பல்லவி முடிஞ்சிடும். அடுத்து வந்து செகண்ட் சரணம் ஃபீமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னையாம் ஃபீமேல். நம்ம வந்து ஆதலால் உயிர் காதலின் மணி பிள்ளை நாம்
இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சரணத்தில் நமக்கு இருந்த மாதிரி தான் போர்ஷன். ஆதலான் உயிர் காதலின் மணிப்பிள்ளை நாம், மணிப்பிள்ளை நாம், அங்க ஒரு கிளைன், பிள்ளை நாம், பிள்ளை நாம், பிள்ளை பிள்ளை குட்டியா இருக்கும் சங்கதி. ஆதலால் உயிர் காதலின் மணிப்பிள்ளை நாம், பிள்ளை நாம். இந்த ஓ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஓவோட என்ன சொல்றது வந்து ரிவர்ப் எஃபெக்ட் மாதிரி வந்து சும்மா பாடியிருக்காரு. பாடி காட்டுறப்பாங்க. பிள்ளை நாம், பிள்ளை நாம், ஓ அப்படி பாடியிருக்காரு. ஸோ ஓ 10 ஓ இருக்கு, பட் கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்பீடா. ஆதலால் உயிர் காதலின் மணிப்பிள்ளை நாம், பிள்ளை நாம், அப்படி இருக்கு. ஸோ அது ஒன்று. அண்ட் அடுத்து அப்ப சுந்தரரை, அது வந்து ஃபீமேல் லைன். காதல் தான் காதல் வேறல்ல, இங்க நல்லா ஓபன் பண்ணி த்ரோ பண்ணி பாடியிருக்காரு. காதல் வேறல்ல, எல்லாமே சொன்ன இல்லையா முன்னாடி, எல்லாமே டைரக்ட் ஹிட் நோட். காதல் வேறல்ல, அங்க ஒரு சின்ன விப்ராட்டோ. காதல் வேறல்ல, தெய்வம் வேறல்ல, காதல் வேறல்ல, தெய்வம் வேறல்ல, காதல் வேறல்ல, தெய்வம் வேறல்ல, தெய்வம் தெய்வம் வேறல்ல, காதல் வேறல்ல, தெய்வம் வேறல்ல, எங்கள் தெய்வமும் காதல் தான். அந்த கிளைடு வந்து கண்டினியூவாக இருக்கணும். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? காதல் தான், காதல் வேறல்ல, தெய்வம் வேறல்ல, தெய்வம் வேறல்ல. இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் இந்த சின்ன பிரேக்கா இருக்கு. தெய்வம் வேறல்ல, எங்கள் தெய்வமும் காதல் தான், காதல் தான். அதுக்கப்புறம் ஃபீமேலோட லைன், சரிங்களா? அப்புறம் காதல் வானிலை ஃபர்ஸ்ட் பல்லவியில் பார்த்த அதே பல்லவி தான், துண்டு பல்லவி, எண்டு பல்லவியும் அதே தான். ஸோ அதில் எந்த இதுவும் கிடையாது, இம்ப்ரோவைசேஷன்ஸ் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப அழகான ஒரு பாட்டு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய பேர் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. Hope you all love this video. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடிடுவோம் படிப்பிடுவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.